அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபி டெய்லர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டைலரிங் பழக போகிறோன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய மிஷின் தாங்க. நம்ம அங்கே பழகிற டைலரிங்கை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா தான் நம்ம ஒரு நல்ல டைலர் ஆக முடியும். அதுக்கு எந்த மாதிரி நம்ம மிஷின் வாங்கலாம், வாங்கும்போது எப்படி வாங்குறது நல்லது, லாஸ்ட் வரைக்கும் நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம டைலரிங் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த மிஷின் தேவை, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினு அது நம்ம எப்படி வாங்குறது, என்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெல்லாம் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களால் எனக்கு டீச் பண்ண முடியுமா சிஸ்டர், டைலரிங்கும் ஆரியும் டீச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இட வசதி கிடையாது, அதே மாதிரி இப்போ டைமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் எனக்கு இட வசதியும் டைமும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் டீச் பண்ணுவேன். யூடியூப்பில் பேசிக்கில் இருந்து நம்ம எப்படி டைலரிங் கற்றுக்கலாங்கிற வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நம்மக்கிட்ட ப்ரைடல் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அளவு ப்ளவுஸோட கொரியர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் நம்ம இது வரைக்கும் பண்ணின ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மிஷின் வாங்கணும்னு நினச்சா நம்ம இந்த மாதிரி பவர் மிஷின் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இது சிங்கர் மிஷின் தான். இந்த மாதிரி நம்ம ஒரு பவர் மிஷின் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இதுலேயே நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கினா ஒரு 10,000 அந்த மாதிரி வரும். புதுசு வாங்கினீங்கன்னா 20,000 25,000 வரும். இந்த மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கிக்கிறது நல்லது. என்னோட மிஷின் சில்வர் சன் கம்பெனி. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் கூட வாங்கும்போது ஜாக்கோ இல்லை ஜாக் தான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எதுனாலன்னு தெரியல, ஜாக் வேணான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி உஷாவில் பவர் மிஷின் வந்திருக்குன்னு உஷாலேயே போய் பார்த்தோம், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அமைஞ்சது இந்த சில்வர் சன் மிஷின் தான். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலேயே ஸ்பீட் லெவல் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட ஸ்பீடு 0லேருந்து 45 வரைக்கும் இருக்குது இந்த ஸ்பீட் லெவலு. நான் தைக்கும்போது 2ல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி என்கிட்ட மிஷின் இருக்குது, தைக்க தெரியும். இருந்தாலுமே பவர் மிஷின் இப்படின்னு அமுத்தினோன்னா நமக்கு பேலன்ஸ் இல்லாமல் போகுது, ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்கிறதுனால நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 45ல் தான் நான் வச்சு தைக்கிறேன். ஆனால் இதை விட இன்னுமே ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு இப்போ தோணுது. முதல் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கூட சொன்னார், இதை நீ இவ்வளோ ஸ்லோவாக தைக்கிறதுக்கு தான் இந்த மிஷின் வாங்கினியா அப்படின்றாரு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் கம்மியாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பீட் லெவலை அதிகப்படுத்திட்டேன். இந்த மிஷின் எனக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்ச மிஷின். இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் அதிகமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஆசையாகவும் இருக்கும். அந்த பிளாக் கலர் மிஷின் நம்ம ஸ்டிச் பண்ணல, மோட்டர் செட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது ஸ்டிச் பண்ணையில தட தடன்னு சவுண்டு கேட்கும். அந்த மோட்டரோட ஸ்பீடுக்கு தட தடன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட்லேயே தலைவலி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மிஷின் ரொம்ப நேரம் என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது. இது சவுண்டெல்லாம் அப்படி இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மிஷின் வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த மிஷின் வாங்கி. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி மிஷின் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தச்சு பழகிறவங்களா இருந்தால் ஸ்பீட் லெவல் கம்மி பண்ணுற மாதிரி மிஷின் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் த்ரெட் கட்டிங் இருந்தது, நான் பார்க்கல. ஆனால் அது பயந்துட்டு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த த்ரெட் கட்டிங் நான் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், த்ரெட் கட்டிங்கோட நான் வாங்கி இருந்திருக்கணும். அப்போ இன்னுமே நல்லா இருக்கும். ஒவ்வொரு டைமும் சிசர் எடுத்து கட் பண்ண தேவையில்லை. நூல் அந்த ஃபுட் பெடல் அமுத்தனாவே த்ரெட் கட் ஆகிற மாதிரி ஸ்பெசிலிட்டியோட நான் வாங்கியிருந்தேன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் மிஷின் வாங்கினேன்னா இந்த மிஷினே என் லைஃபுக்கு போதும். ஆனால் இன்னும் வேற ஏதாவது நான் மிஷின் வாங்கினேன்னா த்ரெட் கட்டிங்கோட தான் நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்கினேன். இந்த மிஷின் பிரில்லியன்ஸ் சிங்கர் பிரில்லியன்ஸ் அப்படிங்கிற மிஷினு. இதில் நான் எந்த மிஷின் பார்த்தேன்னா, எனக்கு ஒரு எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படும் போது நான் விளம்பரத்துல எல்லாம் பார்த்துட்டு உஷா ஜெனோமி தான் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது ரொம்ப
ஸ்டிச் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் வந்து உஷா ஜெனோமி வாங்கணும், அதில் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு இந்த மிஷின் வந்து நான் ஆஃபரில் வாங்கினேன். இது வந்து பேசிக்ல இருந்து சிங்கிள் ஸ்டிச்சும் போடலாம், எல்லா ஸ்டிச்சஸும் போடலாம். நீங்கள் வீட்டுக்கு தான் தைக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தாலே போதும். இது வந்து நான் ஆஃபரில் 18,000 ரூபாய்க்கு நான் அமேசானில் வாங்கினேன். அப்போ ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, அப்போ வாங்கினேன். இது வந்து நான் பஜாஜ் கார்டில் தான் வாங்கினேன். ஒட்டுக்கா நான் வந்து பணம் கொடுத்து இந்த மிஷின் வாங்கலை. ஆனால் சிங்கிள் மிஷின் வந்து இந்த மிஷின் வந்து நான் ஒட்டுக்கா பணம் கொடுத்து தான் வாங்கினேன். இது வந்து நான் வந்து மந்த்லி 3 மாதம் பே பண்ணுற மாதிரி வாங்கினேன். இந்த மிஷின் நான் வாங்கல. இந்த மிஷினுமே சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த மிஷின் வந்து நான் அதிகமாக நான் ஸ்டிச் பண்ணுறது இல்லை, ஏதாவது ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏதாவது தையல் போடணும், ஓவர்லாக் அடிக்கணும் அப்படிங்கிற டைமுக்கு மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஸ்டிச் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது இந்த மிஷினு. இந்த மிஷின் வந்து ஒரு சில மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி டைம் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியும். பிரதருங்கிற கம்பெனியிலேருந்து தான் எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ரிவ்யூ எல்லாம் பார்த்தங்காட்டிக்கும் அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் பாபின் கேஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, மேலே போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாபின் கேஸ் எப்படி இருக்குன்னா, இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். அதில் பாபின் கேஸ் போடுறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, மேலே போடுற மாதிரி. அது ரொம்ப ஈஸியாக நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இதில் பாபின் கேஸ் எப்படி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை கழட்டிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் போட்டுட்டு, இப்போ நூல் வந்துருச்சுன்னா நம்ம ஒவ்வொரு டைமுமே இந்த பாக்ஸை கழட்டி ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த மிஷின் சூப்பராக தான் இருக்கு. இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து 79 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 100 ஸ்டிச்சஸும் அது போக லெட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன லெட்டர் வேணுமோ அதை வந்து நம்ம பின் பண்ணோம்னா லெட்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். நமக்கு பேரெல்லாம் அதில் வந்து நம்ம அழகாக எழுதிக்கலாம். அது கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் வந்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணல நெகட்டிவ் வந்து இது ரெண்டும் தான் இந்த மிஷினுக்கு. மற்றபடி இந்த மிஷின் வந்து ரொம்ப சூப்பர். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மிஷின் வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு தடவை மிஷின் வாங்க போகிறோம், வாங்கும்போதே இந்த மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நீங்கள் மிஷின் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம பழகும்போது ஸ்லோவாக வச்சு தைச்சு பழகிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக தைக்கும்போது ஸ்பீடு அதிகப்படுத்திக்கலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவர் மிஷின் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக தைக்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ தைச்சு பழகிறீங்கனாலும் சரி, இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.